comprehensive and manifestation. இரண்டும் வெவ்வேறுபட்ட பொருள் கொண்ட சொற்கள். இருப்பினும் both deal with expressing or covering something fully. அதாவது comprehensive covers all parts or aspects of something. முழுமையாக இருப்பது அல்லது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. Manifestation expresses or reveals something clearly. வெளிப்படையாக தெரிவது அல்லது ஒரு உண்மை உணர்வை வெளிப்படுத்துவது. ஆசிரியை ஒரு முழுமையான பாடத்தை எடுத்தார். மாணவர்களின் வெற்றி அவரது முயற்சியின் வெளிப்பாடாக இருந்தது. The teacher gave a comprehensive lesson and the student's success was a manifestation of her efforts. அதாவது பாடம் எப்படிப்பட்டதாக இருந்தது? முழுமையானதாக இருந்தது, எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக. மாணவர்களின் வெற்றி எப்படிப்பட்டதாக இருந்தது? அவரது முயற்சியின் வெளிப்பாடு. It reveals something clearly. எவ்வளவு முயற்சி எடுத்தார் என்பதை வெளிப்படையாக காட்டியது. The teacher gave a comprehensive lesson and the student's success was a manifestation of her efforts. இனி தனித்தனியாக உதாரணங்களை பார்ப்போம். Comprehensive. இது இந்திய வரலாற்றின் ஒரு முழுமையான ஆய்வு. This is a comprehensive study of Indian history. அவர்கள் ஒரு முழுமையான மருத்துவ பரிசோதனை நடத்தினர். They conducted a comprehensive health checkup. இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு முழுமையான திட்டம் தேவை. We need a comprehensive plan to solve this issue. Manifestation. அவளது புன்னகை அவளது மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருந்தது. Her smile was a manifestation of her happiness. அவரது அர்ப்பணிப்பு உண்மையான தலைமையின் ஒரு வெளிப்பாடாகும். His dedication is a manifestation of true leadership. கனவுகள் நம் ஆழ் மனதளவிலான எண்ணங்களின் வெளிப்பாடாக இருக்கலாம். Dreams can be a manifestation of our subconscious thoughts.